அவரோட தொகுதிக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா அதில் சில விஷயங்களுக்கு லைப்ரரியாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷஸ்க்குன்னு மார்க்கெட் பண்ணதாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது விச் ஆர் லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரலி அது பேசப்பட்ட விஷயங்கள். ஸோ அப்படி இருக்க பட்சத்துலேயுமே இது ஒன்று நடக்கிறப்போ நிறைய பேருக்கு அது கேள்விக்குறியாக தானே மாறுது. நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போரிச்சு அது எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் பீப்புளுக்கு. நீங்கள் அடித்தளத்தில் இருக்க மக்களுக்குமே வந்து நிறைய அவங்களுக்குமே தேவைகள் இருக்கு இல்லையா? அந்த பேசிக்காக அந்த ஒரு ரோடு போடுறது கூட அந்த சில ஏரியாலெல்லாம் பிரச்சனையாக தான் இருக்குது. அவங்க இனிமேல் அந்த 5 ஆண்டு காலத்தில் ரோடு போடலன்றதெல்லாம் கூட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மழை நீர் வடிகால் வாரியம் போட்டாங்க, ஆனால் மழை தண்ணி இன்னும் வந்து நின்றுட்டு தான் இருக்குது. அதால் அவங்க டெய்லி அந்த வியாபாரிகள் எல்லாம் வந்து பாதிக்க அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ மேலே இடத்துல மட்டும் பார்க்க முடியாது, அடித்தளத்தில் இருக்க சாமானிய மக்களுக்கும் அவங்க சில கடமைகளெல்லாம் அவங்க செய்யணும். எதுலேயோ அவங்க செய்ய தவறியதால் தான் மக்களும் வந்து சில விஷயங்களை மறுத்து அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காங்க தான் சொல்லணும். பட் ஆனால் மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா வரலாற்றிலே இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரு தோல்வின்றது மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். பார்ப்போம், மாற்றங்கள் வந்து நல்லதாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். வந்த மாற்றங்கள் வந்து நல்லதாக இருக்கணும். நல்லா இருந்துச்சுன்னா வரவேற்கப்பட வேண்டிய ஒரு மாற்றங்கள்.